ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸுகளோடையும் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை நீக்கிக்கலாம். 2 ஓரங்களையும் கட் பண்ணி தோலை நீக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வறுவல் செய்யும்போது ஃபிஷ் ஃப்ரை மாதிரியா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு வாழைக்காயை 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் சார் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த பொடிக்கு பதிலாக சிக்கன் பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஃபிஷ் ஃப்ரை வறுவல் பொடி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காயை பாதி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்து மசாலாவை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். பூண்டை தட்டிட்டு அது கூட சேர்க்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி பண்ண வாழைக்காயை இது கூட சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. வேகும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக கமகமான வாசனையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் வறுவல் சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.